ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஜூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேர் யூனோ ஜூ. இதோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே கரண்ட்டாக 2 பாண்டா இருக்குது. நம்ம டிக்கெட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஆன்லைனில் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே வந்தும் எடுத்துக்கலாம். சில பேர் ஆனுவல் பாஸ்லாம் வச்சுருக்காங்களா பாருங்களேன் இந்த பிளேஸுக்கு. ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இங்கே ஸ்பெஷலே பாண்டான்னு சொல்லியாச்சு, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாண்டாவை தானே பார்க்கணும். அதனால பாண்டா இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பாண்டாவை பார்க்குறதுக்கு 30 நிமிஷமாக லைனில் வெயிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடேங்கப்பா 30 நிமிஷமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, நம்ம வந்ததே பாண்டா பார்க்குறது தான், அப்புறம் வேறு என்ன வேலைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் பாண்டாக்கு தான் என்னவோ எங்களை பார்க்க பிடிக்கல. அது அந்த சைடாக திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருந்தவாவது ஃபுல் வியூ கிடச்சிருக்கும், மிஸ் ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்டாச்சு, நம்மளும் சாப்பிட்ணும்ல. அதனால் இங்கே நிறைய கெஃபே இருந்துச்சு உள்ள. அதில் நாங்கள் கெஃபே கெமிலியான்னு ஒன்று சூஸ் பண்ணி அங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பன் பாருங்களேன், பாண்டா தீமில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அழகான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பாண்டா பார்க்க போகிற வழியில் இங்கே பாருங்க நான் வித்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குயின் ஸ்விம் பண்ணி காட்டிகிட்டு இருந்துச்சு. ஓகே, உங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த பாண்டா பார்க்க போயாச்சு. இங்கே வந்து பார்த்தா 50 நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாண்டா தான் ஒழுங்காக பார்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்த பாண்டாவே ஒழுங்காக பார்க்கலாம்னு சொல்லிட்டு 50 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாண்டா பேர் பாருங்கள், லேலேன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல. ஆனால் இவர் வந்து ரொம்ப மோசம், கலால் கவுந்தடிச்சு படுத்துட்டு இருந்தார். சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆனால் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. 2 நிமிஷம் தான் பார்க்கவே விடுவாங்க அந்த பாண்டாவை. அவங்க ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனதுமே டைமர் ஆன் பண்ணிடுவாங்க. 2 நிமிஷம் ஆனவுடனே சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டோடனே நம்ம வெளியே வந்துடணும். எல்லாருமே அதை ப்ராப்பராக ஃபாலோவும் பண்ணாங்க இங்கே. சரி ஓகே, லைட்டாக மட்டும் தான் அந்த பாண்டா பார்க்க முடிஞ்சு. பார்த்துட்டு வெளியே வர ஏரியாலாம் இந்த மாதிரி அழகழகாக கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இவங்களெல்லாம் நம்மளால் ரொம்ப நேரம் பார்க்க முடியும், எதையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போகலாம். நம்ம இந்த மாதிரி சில்லியாக குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய அனிமல்ஸ்க்கு போயாச்சு. ஆக்சுவலாக இந்த ஜூ வந்து ஒரு 150 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணி. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த ஜூ வந்து அவுட்ஸ்கர்ட்லாம் எங்கேயும் இல்லைங்க, சிட்டி உள்ளே இருந்துச்சு. மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி 2 ஏரியாவில் வச்சுருந்தாங்க ஜூ. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ஒரு ஜூ இவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற அனிமல்ஸ் தான் ரொம்ப போர்டாக இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா கம்பெனியே சில இல்லாமல் சில அனிமல்ஸ்லாம் வந்துட்டு உள்ள தனியாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்மளே ஒரு இடத்துல அடிச்சு போட்டு எதுவுமே நீ பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கணும்னு சொன்னால் கடுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஜூ இருந்துச்சோன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ஜூவில் இருக்கிற பாண்டா வந்து சைனா தான் கொடுத்துருக்கிறதா சைட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ மெயின்டெனன்ஸ் கூட சைனா தான் பே பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சைட்டில் படித்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஒரு 3 to 4 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்து தான் இந்த பிளேஸ். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். பை.